வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷான்முக பிரியா சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒரு எலக்ட்ரிக் குக்கர் தான் பார்க்க போகிறோம். எவர்சில்லரில் உங்கள்கிட்ட இப்போ நான் காட்ட போகிறேன். அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த பாக்ஸ் இன்னும் நான் ஓப்பன் பண்ணல, இனிமேல் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லிவிட்டு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எவர்சில்வரில் வந்து எல்லா பாத்திரமும் எவர்சில்லர் தான் வச்சுருப்பேன். அந்த ஃப்ரையிங் பேன், சமைக்கிறதுக்கு உள்ள எல்லாமே எவர்சில்லர் இருக்கும். ஹாட் கேஸ் பாக்ஸும் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைல எவர்சில்வரில் தான் வச்சுருப்பேன். அப்புறம் தோசைலாம் அதுமாரி வாக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் தாவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மற்ற குழம்புகள்லாம் வைக்கிறதும் மண்பானையில் பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு. நான்ஸ்டிக் நான்வேரில் ஒரு 3-4 வருஷமாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எலக்ட்ரிக் குக்கரும் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்தா அலுமினியம்னா நம்ம ஊரில் கிடைக்கிறதுலாம் அலுமினியத்தில் தான் வருது. அதனால் ஒரு கொஞ்ச நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் அமேசானில். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தா 15,000 20,000 இருக்கும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் உள்ளது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது யூஎஸ், லண்டன் அதில் கிடைக்கிற எலக்ட்ரிக் குக்கர் தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ட்ராபேக் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம அந்த பார்ட்ஸ் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா கூட இந்தியாவில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எந்த பார்ட்ஸும் நமக்கு இங்கே கிடைக்கல. அது பெரிய ட்ராபேக்குன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே நமக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எவர் சொல்லலை, வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது தான் இந்த கம்பெனியோட தான் பார்த்தேன். இதில் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸுங்கிறத இன்றைக்கி அந்த ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதை காட்ட போகிறேன் என்னென்ன இருக்குன்னு. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எப்படி இருக்குது எலக்ட்ரிக் குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். நான் அமேசானில் ஆர்டர் பண்ணனால அமேசான்லேருந்து வந்திருக்கு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த பாக்ஸை. இப்போ இந்த மாஸ்டர் மல்டி எலக்ட்ரிக் குக்கர் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ அதை வெளியில் எடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை பார்க்கலாம். ஹீட்டிங் பேஸ் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. குக்கிங் வெசல் 2 liters வித் லிட்டு. எஸ்எஸ் பேன் 1 liter வித் செப்பரேட் ரிங் ஒன்று இருக்குது. குக்கிங் வெசல் 1 liter வித் லிட்டு. எஸ்எஸ் இன்னர் வெசல், எஸ்எஸ் ட்ரிப் ட்ரே, எஸ்எஸ் ஸ்பேக்டுலா, இட்லி ஸ்டாண்டு 3 plates இருக்குது. எக்கு ட்ரே, மெஷரிங் கப்பு, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வித் வேரண்டி கார்டோடு கொடுத்துருக்காங்க. இது 1 year வேரண்டி இருக்குது இதில். இப்போ நடுவில் அது அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதில். இப்போ இதோட மாடலோடது கொடுத்துருக்காங்க. நான் வந்து மாடல் MC3 தான் வாங்கியிருக்கேன். இல்லை MC2 இருக்குது, நான் வாங்கினது 3. இது பார்த்திங்கன்னா 4.25 kgs அப்ராக்சிமேட்லியாக இருக்குது இது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி பாக்ஸில் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம். அது இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சிடறேன். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு மிக்ஸி அந்த அது மாரி இருக்குது, பேஸ் மாரி இருக்குது. பிளேட்டு, அன்ன வெட்டியெல்லாம் இருக்குது. புக் இருக்குது இதில். பார்க்கறதுக்கு ஹாட் கேஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது எல்லாம். இட்லி அந்த இது இருக்குது, வெசல்ஸ் இருக்குது அதில். இப்போ 2 இதுலேயும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்று என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இப்போ அதோட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுதான் பேஸுன்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளை கலரில் இருக்க பார்த்திங்கன்னா அதுதான் பேஸுன்ட்டு. இப்போ எல்லா பொருளும் கீழே முதல்ல எடுத்து வச்சுட்டு நான் ஒன்று செட் பண்ணி பார்க்குறேன் எல்லாத்துக்கும் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு 3 வெசல்ஸ் இருக்குது, அதாவது 2 liter 1 literன்னு சொல்லிட்டு ஒரு பேனும் இருக்குது அதில்.
இது பாருங்க, அந்த பேன் அது. எல்லாத்துக்கும் லெட்டு கொடுத்துருக்காங்க, 2த்துக்கும் லெட்டு இருக்குது. இது வந்து ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க, எவர் சில்வரில் ஒரு கப்பு. அந்த ப்ளூ கலரில் ஒரு போட்டிருக்கல, மூடி போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் மெஷரிங் கப்பு. இத்தனைதுக்கு இவ்வளோ தண்ணி, அதாவது அந்த பிளாக் கலர் தெரியுது பாருங்களா, அதில் வந்து 1/2 கப்போ 1 கப்போ தண்ணி விட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சாதம் அரிசி வைக்க வேண்டியது தான். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. சாப்பாடை நம்ம ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போனாலும் ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சு கூட நம்ம ரீஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஏன்னா நான் அவன் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு 5-6 வருஷமாக நான் நிறுத்தியாச்சு. அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி அதில் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுனால அதனால் அதுவும் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த அலுமினியம் எலக்ட்ரிக் குக்கரும் ஸ்டாப் பண்ணியாச்சு. எப்போயாவது கெஸ்ட்டு வந்தாங்க, அதில் தேவை அப்படிங்கும்போது தான் யூஸ் பண்ணேன். அதுவும் நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். எலக்ட்ரிக் குக்கர் வந்து எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது வெளியில் மட்டும் இல்லாமல் இன்னர் பாட்டும் வந்து அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால நான் இப்போ வந்து தேடி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு லெட்டு ரிங்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் இப்போ தான் ஓப்பன் பண்ணி படிக்கிறேன். நான் எது ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த பொருளை எடுத்து கீழே வச்சுருக்கேன். ஸோ நான் என்னென்ன செஞ்சிட்ருக்கேங்கிறத அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் ரைஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நான் வந்து சாதம் வடிச்சிடுவேன். எனக்காவது ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்போனா கொஞ்சம் எனக்கு எலக்ட்ரிக் குக்கர் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும், சாதம் கொஞ்சம் ஹீட்டாக வைக்கிறதுக்காக. அதுக்காக ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சில சமயம் உடம்பு சரியில்லை, இல்லை எங்கேயாவது நான் வெளியில் போகிறதா இருந்தாலும் நமக்கு ஒரு எலக்ட்ரிக் குக்கர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கும் சேர்த்து தான் தேடிட்டு இருந்தேன். புக்கு மேனெல்லாம் படிச்சுட்ருக்கேன், பார்த்துட்டு சொல்கிறவங்களுக்கு. இந்த பாருங்கள், 1 இயர் வந்து வேரண்டி. இதில் 1 இயர் வேரண்டி கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ரைஸ் வச்சுக்கலாம், சாதம் வடிக்கலாம், அப்புறம் மில்க் பாயில் பண்ணிக்கலாம், இட்லி பாயில் பண்ணிடலாம், எக் பாயில் பண்ணுறது, சாப்பாட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் இதில், அப்புறம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம் சென்னையில் தான் இருக்குது இது. அதனால் சர்வீஸ் நம்ம கொடுத்து வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். இது அந்த பேஸ் யூனிட் இது. இப்போ அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரைஸ் குக்கிங்க்கு ஒரு ரைஸ் வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணி நம்ம இந்த பிளாஸ்டிக் ஒரு பாக்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாட்டில் மாரி ப்ளூ கலர் கேப் வச்சது, அதுதான் மெஷரிங் கப்பு. ரைஸ்க்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1 கப்பு. இப்போ பாயில் பண்ணுறோம், மில்க் பாயில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, லிட்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த மெஷரிங் கப்பரில் கீழே அந்த இடத்துல தண்ணி நம்ம ஊற்றணும். இந்த இடத்துல தண்ணி ஊற்றணும். நம்ம இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங் இருக்குல்ல அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல க்ரீன் கலரில் லைட் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீம்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதில். அது மாதிரி இல்லாமல் இந்த சைட்லேயும் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், 2 சைடும் இருக்குது. இதுமாரி எல்லா பாத்திரத்துலேயும் ஹோல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சைட்லேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. அதை ஸ்ட்ரீம் போயிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க அதில். இப்போ ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அதோட லிட் இது. அந்த இடத்துலையும் ஹோல் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது அந்த இடத்துலையும். இப்போ அந்த பாத்திரம் வேணாம் அப்படின்னா இந்த பாத்திரம் இப்போ இதில் ரைஸ் வச்சுக்கலாம். இதில் ரைஸ் வச்சுக்கலாம், இட்லியும் வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள்.
ஏன்னா அது 2 லிட்டர் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறது 2 லிட்டர் அது. இப்போ இந்த மாதிரி லிட் போட வேண்டியதான். அதில் காலை பசங்களாம் ஸ்கூல் கிளப்புறோம் அப்படின்னா இட்லி, அதாவது சின்ன பசங்க வச்சுருந்தீங்கன்னா அந்த 4 இட்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தர மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு பேன் அது மேலே வந்து நம்ம வந்து பருப்பு அரிசி கீழே வச்சுட்டு மேலே பருப்பு வச்சுக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது கட் பண்ணி அதையும் நம்ம மேலே வைக்கிற மாதிரி இருக்குது. கிரேவி பண்ணுறதுனாலும் ஈஸியாக இருக்கும். இப்போ அது மேலே இந்த லிட்டை போட வேண்டியது தான். இப்போ பால் வேணால் கீழே பாலை வச்சுட்டு மேலே அந்த மாதிரி ஒன்று ஒன்று வைக்கிற மாதிரியும் இருக்குது. அது இது ஒரு அது பார்த்திங்கன்னா காலையில் அறக்க பறக்க நம்ம சமைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் நான் அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாலை கீழே வச்சுட்டு மேலே வந்து அரிசியோ இல்லை இட்லியோ வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது கிரேவி செய்யணும் அதுவும் மேலே வச்சுட்டிங்கன்னா ஒரு டைமாக அதெல்லாம் ரெடி ஆகிடும். இல்லை பால் மட்டும் காய்க்கிறதுனாலும் பால் அதுமாரி காய்ச்சிக்கலாம். அப்புறம் எக்கும் பாயில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முகப்பிரியா சமையலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.